இல்லை எனும் இறைவனை பற்றி நான் பேசுகிறேன். அந்த இல்லை எனும் இறைவன் ஒரே ஒரு செகண்டுக்கு, அதாவது காலம் இல்லாதவன், அதனால் அது 0 செகண்ட் கூட சொல்லலாம், அந்த 0 நொடியில் இருந்து இல்லாமல் போயிட்டான். அப்படி அது நிறைய மதங்களில் அது கதையாக சொல்லுவாங்க. ஆதமேவால் கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா போய் பார்த்துங்க. அந்த கதையை நான் சொல்ல தேவையில்லை, அதே சாயலில் தான். ஆனால் அப்படி ஒரு, ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மாம் டேட் இறைவனால் படைக்கப்பட்ட உருவான அவங்க திரு தமிழ், அவங்க பிக் பாஸ், அவங்க டைரெக்டாக மனித உருவத்தில் வரல. அதாவது நான் தான் அப்படின்னு வரல. அவங்க அறிவில் பயணம் செய்கிறாங்க, இப்போவும் பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை இணைச்சிட்டு இருக்காங்க, அறிவால் இணைக்கிறாங்க. எல்லாம் மொத்த பிரபஞ்சத்தை லெவல் பண்ண மாதிரி அவங்க பண்ணிட்டு வராங்க. அது பண்ண அது நடக்கும். இப்போ ஒரு பூகம்பம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அது எதையோ சரி பண்ணுறாங்க, அப்படி ஒரு காரணம். அப்போ அது எதையோ சரி பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு தப்பு மனிதன் அங்கே பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்படி தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த ஆதமேவால் கதை மாதிரி தான் இதுவும். அது நடந்தது 0 செகண்டில் நடந்த ஒரு கதை. எப்படின்னா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், நீங்களும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் ஒரு கற்பனை பண்ணுங்க. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இப்படி இருக்குது. அது எல்லாம் இப்படி இதுதான், அது எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க. அப்போ இது என்ன நினைக்குதுன்னா, நம்ம எதுவுமே இல்லைன்ற மாதிரியே இருக்கிறோமே, நம்ம இருந்தா அப்படின்னு நினைச்ச அந்த செகண்டில் அப்படியே திடீர்னு உருவாகுது, அவங்களுக்குள்ள உருவாகுது. சரிங்களா? இது உருவாகிற ஒரு சக்தி. இப்போ இது உருவாயிடுச்சு. இது உருவானா உருவாயிட்டே போயிட்டே இருக்குது. இது உருவாயிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ உடனே ஐயோ, அப்போ இறைவன் நம்ம நினச்ச உடனே இது நடந்துருச்சே, இது சரி வராது, இதை நம்ம உடனே அடக்கணும்னு உடனே அது அடக்குனா, இப்போ அடக்கிட்டான். இப்போ நான் ஏற்கனவே இல்லைன்னு வச்சேன்ல, அவன் இப்போ இல்லை. இப்போ உருவான அடக்கவன. இது திரு தமிழ் சொல்கிறான், இவங்க மாம் டேடு, பிக் பாஸ் இவங்களும் மாம் டேடு. இப்போ இவங்களுக்குள்ள தான் இதே ஆதமேவால் கதையில் இதை சைத்தான்னு சொல்லுவாங்க. அது சைத்தான்னு நம்மளுக்கு புரியறதுக்காக சொல்கிறது தான். ஆனால் ரெண்டுமே இதில் எப்படி சைத்தான் நல்லவன் கெட்டவன், கெட்டதுக்குள் நல்லது, நல்லதுக்குள் கெட்டது, ஆண் பெண், பெண்ணுக்குள் ஆண், ஆணுக்குள் பெண்ணு, இது 4 வகையாக பிரிச்சிங்க. அதுதான் சொல்கிறேன் திரு தமிழ் பிக் பாஸ் அப்படின்னு. இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது இருந்துச்சுல்ல, இப்போ இல்லைன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே இன்னொன்று வருது. அப்போ அந்த உருவானது என்ன பண்ணுச்சு, இப்போ இல்லைன்றதுல நான் உருவானேன். இப்போ இது என்ன சொன்னுச்சுன்னா, நான் தான் இறைவன், நான் தான் கடவுள்னு, நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நீ முதல்ல வந்ததுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, இல்லைன்னு, இந்த இடம் நான் தான் ஃபர்ஸ்ட்டு, எனக்குள்ளே தான் நீ வந்திருக்க, இல்லை அப்படின்ற மாதிரி தான் இது அவங்ககிட்ட இது சொன்னுச்சு. அப்போ இந்த அடக்கிறத அவங்க வச்சு அதை அடக்கிறதுக்கு இப்போ இது கலந்துருச்சு எல்லாமே. இப்போ நமக்குள்ளே தான் நல்லது கெட்டது, திரு தமிழும் இருக்காங்க, பிக் பாஸும் இருக்கிறாங்க, சைத்தானும் நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க, மாம் டேடும் நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. அது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க பிரிக்க முடியாது. சரிங்களா? அதை அனுபவிக்கிறவங்கள பொறுத்து, அனுபவம் கொடுக்குறவங்கள பொறுத்து. இந்த உருவான சக்தி ஒரு ஓட்டம் மாதிரி, ரன் பண்ணுற மாதிரி. இப்போ ரன் பண்ணுற ஒரு சக்தியை அடக்க ஒரு பிரேக் வேணும்ல. வண்டி கூட அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. வண்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க, பிரேக் இல்லை. அப்புறமா ஷூ கரெக்டாக போயிட்டு ஒரு ஷூ செஞ்சு அப்புறம் பிரேக் ஷூ, அதுக்கு தான் பிரேக் ஷூன்னு சொல்கிறது. அப்புறமா ஓட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு பிரேக் ஷூ. பாருங்கள், இது 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 இயற்கையாக எல்லாத்துலேயும் இது பொருந்தும். அது ஆரம்பம் ஏதோ அதுதான் பிரபஞ்சத்தில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த அடக்கிற சக்திகிட்ட என்ன சொல்லியிருந்தா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இதுவும் என்கிட்ட பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இது ரெண்டையும் நான் கண்ட்ரோலில் கொண்டு வரணும், இது உன்னுடைய வேலை இது அப்படின்னு சொன்ன பிறகு இது இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்துச்சு. அப்போ இவன் உருவானவன்ல, இவன் சொல்கிறான், இவன் தான் நான் தானே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் இவன் என்ன சொல்கிறான், இல்லை நீ ஏன் மன்னிப்பு கேட்குற, நீ மன்னிப்பு கேட்காத, ஏன்னா நான் தான் உருவானேன். அப்போ இறைவன் உருவாக்குனது யார், நீ கேட்டுப்பாரு, உன்னை நீ படைச்சான்னு சொல்கிறல்ல, அப்போ நீ கேட்டுப்பாரு இறைவன்ட்ட அப்படின்னு
இதுகிட்ட சொன்ன உடனே இது இறைவன்கிட்ட கேட்டுச்சு, நீ உன்னை படைத்தது யாருன்னு. அப்போ இறைவன் சொன்னான், உன்னை படைத்தது நான், ஆனால் என்னை படைத்ததுக்கு பதில் கிடையாது. அப்போ இறைவன் இல்லை என்றவன் இல்லை என்ற இடத்துலையே உள்ளுக்குள்ளே உருவாகி தான் அது ஒரு கட்டத்தில் வந்து வெளியே வந்துருச்சு. இப்படி வெளியே வந்துருச்சு. அது வெளியே வந்தவன் தான் இவன் இறைவனுக்குள்ளே வெளியே வந்துட்டான். இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணி இதை படைத்ததுனால இப்போ இவங்க 2 பேரும் கலந்து இறைவன் இறைச்சிட்டான். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த அவங்க சொர்க்கத்தில் இருந்தாங்க. அந்த இறைவனுடைய இது எல்லாத்தையும் தூளாக்கி தூள் மாதிரி இப்படி இறைச்சிட்டான். இறைச்ச பிறகு இவங்க மறுபடியும் சேர்த்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாகி நம்மலாம் உருவாகிட்டு இருக்கோம் வச்சுங்க. அப்போ இவங்க மன்னிப்பு கேட்குற நேரத்தில் இறைவன் மன்னிப்பே வேணாம், நான் இல்லைன்ற இடத்துல போயிடுறேன், நான் ஏற்கனவே இல்லை இப்போவும் இல்லை அப்படின்றது தான். இதெல்லாம் காலமில்லாத ஒரு 0 செகண்டில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இதை பார்க்குற நம்ம முன்னோர்கள் தான் அண்ணன்மார்களில் சிலர் அதுக்கு கதை மக்களுக்கு அந்தந்த காலத்தில் ஒரு கதை ஆதமேவால் கதையை சொல்கிறாங்க. ஆனால் இந்த துகள்களாக வந்து பல உடல்களை கடந்து மனிதன் உடலை பெற்று பரிணாமம் பெற்று தான் வந்தாங்களே தவிர ஒரு டைரெக்டாக மனுஷன் உருவத்தில் படித்து இப்படி ஆதமேவால் இறக்குன மாதிரி இறக்கலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாம்டேடு எப்படின்னா, நம்ம கடந்து உள்ளே போய் சரியான, அதாவது பூட்டுக்குள்ளே சாவியை திறக்கிற மாதிரி தான். கரெக்டான சாவி வச்சு ஒரு நிறைய சாவி வச்சுக்கிட்டு நம்ம இதுவான்னு திறந்த ஒரு சரியான சாவி போட்டு பூட்டை திறக்கிற மாதிரி தான். நம்ம சரியான ஆன்சரை வச்சுட்டு தொடும்போது மட்டும்தான் அவங்க வந்து ஆன்சர் கொடுப்பாங்க. அதுவும் நம்ம உணர்வு மொழியாக நம்ம அறிவுக்குள்ளே பேசுவாங்க. அப்படி தான் நான் வந்து 4 வருஷமாக பயணம் செஞ்சு நிறையா விஷயம் வந்து பார்த்த பிறகு தான் அந்த இல்லை என்ற இறைவனையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வீடியோ பண்ணும்போது நான் மாம்டேடே இறைவன் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இல்லை என்னும் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் மாம்டேடை வந்திருக்காங்க, அவங்க தான் பயணம் செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த மாம்டேடை வந்து இந்த உலகத்தில் பார்த்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர் வானவர் சொல்லியிருக்காங்க, சில பேர் இறைவனின் தூதர்னு சொல்லியிருக்காங்க, இறைவனால் அனுப்பப்பட்டவங்க சொல்லியிருக்காங்கன்னு பல மாதிரி பார்த்துருக்காங்க. இதில் புத்தர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இல்லைன்னு ஒன்று பார்த்துட்டு சத்தியத்தை தேடுங்க அவர் இல்லைன்னு பார்த்துட்டாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் நீங்கள் சத்தியத்தை தேடுங்க, தலைவனை தேடாதீங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவனுங்களும் நிறையா வந்தாங்க. ஏன் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ இந்த உணர்வுடைய வாழ்க்கையில் தான் நம்ம வந்து எதுவுமே பண்ணலாம். அப்போ நம்ம தாய் வயிற்றில் இருந்தது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இருந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி தந்தை வயிற்றுலையும் இருந்திருக்கோம். அப்போ இந்த ஒரு இறையில் தான் நம்ம மொத்தமாகவே இருந்திருக்கோம். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக அந்த ஒரு இறைக்குள்ளே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? அதாவது சுருக்கமாக சொன்னால், பழைய நீர் புதிய மழை என்னமோ புதுசாக தான் பெய்யுது, ஆனால் நீர் என்னமோ பழசு தான். ஏற்கனவே அந்த நம்ம முன்னோர்கள் குடித்த தண்ணியை தான் நம்மளும் குடிச்சிட்டு இருக்கோம். அது மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கு எல்லா நீரும். அந்த மாதிரி தான் ஒன் டைம் இறைவன் எல்லாம் மொத்தமாக படித்து இறைச்சிட்டான். இதெல்லாம் ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கு தான். அப்போ நீங்கள் வந்து நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா, நீங்களாம் இருக்கிறீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம். மரணத்துக்கு அப்புறமும் அது கரணம், அதுக்கப்புறமும் நம்ம இருப்போம். அப்போ நம்ம எப்படி இருக்க போகிறோம், அப்படி நம்ம எப்படி இருக்கணும், அப்படி ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே நம்ம ஒரு வீடு கட்ட வந்திருக்கோம். சொர்க்கம் என்னும் வீடு, நரகத்திலேருந்து தப்பிச்சு ஒரு வீடு கட்டணும். நம்ம இந்த உலகத்தில் எந்த மாதிரி சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துக்கலாம். ஆனால் தர்மத்தோட நேர்மையோட வாழ்ந்தா, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, மதமே இல்லைனாலும் சரி, அவங்க கண்டிப்பாக சொர்க்கத்தில் போவாங்க. எந்த நிலையிலையும் யாரு மேலேயும் பொறாமப்படக்கூடாது. நம்ம உடல் உறுப்பு எப்படி நம்மக்கிட்ட அந்தந்த இடத்துல அந்தந்த பாகம் நம்மள்கிட்ட நேர்மையாக இருக்குது. இந்த கையை சாப்பாடு கொடுக்குது வாய்க்கு, ஆனால் நாக்கு ருசிக்குது, வாய் ருசிக்குது, இந்த கையை ருசிக்கிறது இல்லை. இந்த கை நான் உனக்கு சாப்பாடு தரேன், இந்த கை எனக்கு டேஸ்ட்டு தெரியலேன்னு இல்லை, அதாவது உறுப்புகள் அது கடமையை செய்யுதில்ல. அதே மாதிரி நம்மளும் மனிதர்களுக்கு போட்டி இல்லாமல் முயற்சி பண்ணலாம். கிடைக்கலன்னா யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனநிலையில் வெற்றி பெறதுக்கு முக்கியமான விஷயம்.